தமது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள அவர், கிரானைட் ஊழல் செய்பவர்கள் வலிமையானவர்களாக இருப்பதாக வேதனையோடு தெரிவித்துள்ளார். அவரோடு நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய பிரத்யேக கலந்துரையாடலை காணலாம். சார் வணக்கம். மதுரையில் நடந்த கிரானைட் ஊழல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. நீங்க மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்தீங்க, அதற்கு பிறகு சிறப்பு சட்ட ஆணையராகவும் செயல்பட்டீங்க. கிட்டத்தட்ட 1,11,000 கோடி இழப்பீடு அரசுக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அறிக்கை எல்லாம் தாக்கல் பண்ணீங்க. நீதிமன்றத்தில் இப்ப இதற்கான விசாரணை நடைபெற்று வருகிறது. இப்ப இதற்கு ஆஜராவதற்கு உங்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில நீங்க ஏன் ஆஜராகல? அதற்கான காரணம் என்ன? இப்ப இந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் அதற்கு பிறகு 2 மாத காலம் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. அதுக்கு பின்னால நம்ம சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த அறிக்கையை வெளியில கொண்டு வந்தாங்க. புதிய தலைமுறை அன்றைக்கு மிக விரிவாக தொடர்ந்து 16,000 கோடி இழப்பு என்ற செய்தியை தொடர்ந்து அதை வெளியிட்டு தமிழகம் அன்றைக்கு அதிர்ந்தது. இந்த நிலையில அரசுக்கு ஒரு நெருக்கடி, அன்றைக்கு இருந்த அதிமுக அரசுக்கு ஒரு நெருக்கடி. வேறு வழி இல்லாத காரணத்தில் அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல் கண்காணிப்பாளர்களை அறிவுறுத்தி அது நடவடிக்கை எடுக்க செய்தார்கள். அன்றைக்கு வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த தொடரப்பட்ட வழக்குகளில் ஒன்றான இந்த விக்கிரமங்கலம் காவல் நிலைய தொடர்பான அந்த வழக்குல தான் இன்னைக்கு எனக்கு சம்மன் வந்திருக்கு. அப்ப நான் 2வது வந்த அந்த சம்மன்ல நான் எனக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு. என்னுடைய பாதுகாப்பு அந்த பிரச்சனையை கருதி எனக்கு ஒரு ஆயுதம் தரித்த ஒரு காவலர் பாதுகாப்புக்கு உத்தரவிடுகிறார்கள். அது 2014 இருந்து 2023 வரைக்கும் தொடர்ந்தது. 23 மே வரைக்கும் தொடர்ந்தது. அந்த 2023 மேயில் தமிழக அரசு தன்னிச்சையாக அதை விலக்கிக் கொண்டது. இந்த பின்புலத்தில் இப்பொழுது எனக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு தமிழக சூழல், குறிப்பாக என்னுடைய மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம், என்னுடைய சொந்த மாவட்டம், அங்கே ஜகபர் அலி என்கின்ற அந்த சமூக செயல்பாட்டில் மிக கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு மொத்த சிவில் சமூகமே வெட்கி தலைகுனிய கூடிய அளவிற்கு ஒரு சமூக செயற்பாட்டாளர். இன்றைக்கு என்ன நிலைமை இருக்கிறது? எல்லாரும் சுயநலத்தோடு பணத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு மனிதன் இந்த சமூகத்திற்காக நிற்கிறான் என்றால் அவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த சமூகத்திற்கு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இப்பொழுது நான் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு தலைமை நீதிபதிக்கு ஒரு விரிவான 10 பக்க கடிதத்தை நான் எழுதியிருக்கிறேன். அதில் எந்த சூழலில் நான் சட்ட ஆணையராக நியமனம் செய்யப்பட்டேன், நான் என்னென்ன செய்திருக்கிறேன், என்னுடைய அறிக்கைகளில் இருக்கக்கூடிய இந்த விவரங்களை எல்லாம் நான் குறிப்பிட்டு இந்த சூழலில் என்னை போன்றவர்களுக்கு இந்த பாதுகாப்பு அவசியமாகிறது என்பதையெல்லாம் நான் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறேன். கடந்த நானே சட்ட ஆணையராக பணியாற்றிய பொழுது 2 கடிதங்கள் எனக்கு வந்தது. உன்னை வெட்டி துண்டு துண்டாக்கி அந்த கனிம சுரங்களிலே வீசி எறிந்து விடுவோம் என்றும், என்னுடைய துணைவியார், என்னுடைய பிள்ளைகளை வெட்டி அந்த கனிம சுரங்கங்களிலே வீசி விடுவோம் என்கின்ற கடிதங்கள் 2 முறை எனக்கு வந்திருக்கிறது. இந்த 2 கடிதங்களையுமே தல்லாகுளம் காவல் நிலையத்தில், அந்த மதுரை மாநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட அந்த தல்லாகுளம் காவல் நிலையத்திலே நான் புகாராக நான் அளித்திருக்கிறேன். அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், FIR பதிவு செய்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் அதிலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியாது. தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம் தெரிவித்துள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ராஜ்குமார் வணக்கம். சகாயம் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. இதோட பின்னணி என்ன? இது தொடர்பா அரசு தரப்புல இருந்து ஏதாவது பதில் கிடைச்சிருக்கா? கூடுதல் விவரம். விக்னேஷ், மதுரை மாவட்டத்தில் கிரானைட் ஊழல் முறைகேடு, அதாவது கிட்டத்தட்ட 2012ஆம் ஆண்டு மதுரை மாவட்ட ஆட்சியராக அப்போது சகாயம் IAS இருக்கும்போது அந்த விவகாரத்தை வெளிக்கொண்டு வந்தார். அதற்கு பின்னதாக 2014ஆம் ஆண்டு மாவட்ட ஆட்சியர் பொறுப்பிலிருந்து அவர் மாற்றப்பட்டார்.
ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நடைபெற்ற பொழுது கிரானைட் ஊழல் முறைகேடை விசாரிப்பதற்காக சிறப்பு சட்ட ஆணையராக சகாயம் ஐஏஎஸ் இருந்தார். அப்போது அவர் அளித்த அந்த அறிக்கையில் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட அறிக்கையில் அவர் வெளிக்கொண்டு வந்தது 1,16,000 கோடி கிரானைட் ஊழல் முறைகேடு நடைபெற்றதில் தமிழக அரசுக்கு இழப்பீடு ஏற்பட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். அந்த சூழ்நிலையின் போதே தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்ததாக சகாயம் ஐஏஎஸ் நமக்கு அளித்த அந்த பிரத்யேக நேர்காணலில் அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது இந்த விவகாரம் மதுரை சிறப்பு நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நடைபெற்று வந்தபோது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாக சகாயம் ஐஏஎஸ் விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பிய பொழுது சகாயம் ஐஏஎஸ் நீதிமன்றத்திற்கு அவர் கொடுத்த தகவல், தனக்கு கொடுக்கப்பட்ட துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்பு தற்போது தனக்கு இல்லை, எனவே சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கான சாத்தியம் இல்லை என்ற ஒரு தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே நீதிமன்ற விசாரணைக்கு போகும்பொழுது ஏற்கனவே தனக்கு கொடுக்கப்பட்ட துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினுடைய பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமில்லாமல் கிரானைட் ஊழல் முறைகேடு தொடர்பாக தாம் விசாரணை மேற்கொண்ட போதே தமக்கு அச்சுறுத்தல் இருந்ததாகவும் மிரட்டல் கடிதம் அனுப்பப்பட்டது தொடர்பாக புகாரும் அளிக்கப்பட்டு தல்லாக்குளம் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லை என தெரிவித்திருக்கார். எனவே தற்போதும் கூட விருப்ப ஓய்வு பெற்றிருந்தாலும் கனிமவள கொள்ளை நடைபெற்றதில் நீதிமன்றம் தனக்கு விசாரணைக்காக வர வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய தகவலில் தாம் ஆஜராவதற்கு தொடர்ந்து பேசலாம். நம்முடைய அறப்போர் இயக்கத்திலிருந்து திரு ஜெயராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு ஜெயராமன். சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. கிரானைட் மோசடி நடக்குது அப்படின்னு பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு அது தொடர்பான விசாரணை இப்போ நடந்துகிட்டு இருக்க நிலையில சகாயம் ஓய்வு பெற்ற சகாயம் ஐஏஎஸ் அவர்களோட இந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? இதுக்கு பின்னணியில என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிரானைட் ஊழலை பொறுத்தவரை நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு மதுரை மாவட்டத்தில் மற்ற சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் மக்களுக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல் எந்த அளவிற்கு இருந்தது அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒன்று. அதில் சகாயம் அவர்களை நீதிமன்றம் அப்பாயிண்ட் செய்து அவர் ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை கிட்டத்தட்ட 65,000 கோடி ரூபாய் அளவிற்கு இதில் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டுள்ளது, மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்துள்ளது என்பதற்கான அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு தற்பொழுது அவர் அந்த வழக்கில் இப்பொழுது ஆஜராக வேண்டும் என்றால் அவருக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலை இருப்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த ஊழலை பொறுத்த வரைக்கும் இதில் யாரெல்லாம் இதை எதிர்த்து அங்க ஒரு எவிடன்ஸ் கொடுக்க போறாங்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்க போகிறது. ஏனென்றால் இது சொன்னது போல இது 65,000-70,000 கோடி ரூபாய் அளவிற்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழல். அப்படி இருக்கும் பொழுது சகாயம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பாதுகாப்பையும் அரசு விலக்கி கொண்டுள்ளது அப்படிங்கிறது அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். உடனடியாக தமிழ்நாடு அரசு இதில் கவனம் செலுத்தி அவருக்கான பாதுகாப்பை ஊர்ஜிதப்படுத்தணும். இரண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கேள்வியாக எழுப்ப வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிரானைட் ஊழலில் கடந்த திமுக ஆட்சியில் தான் இது மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இன்றைய தினம் இந்த ட்ரையல் நடக்கும் பொழுது இந்த ஊழல் முறைகேட்டில் மிகப்பெரிய அளவில் ஈடுபட்ட அந்த பிஆர்பி கிரானைட்டாக இருக்கட்டும், அதை சம்பந்தப்பட்ட மற்றவர்களாக இருக்கட்டும், திமுகவில் இருக்கக்கூடிய சிலரே, அந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய சிலரே அதில் ஈடுபட்டிருப்பதாகலாம் இப்பொழுது அறிக்கையில் வந்திருக்கிறது, அவருடைய அறிக்கையில். அப்படி இருக்கும் பொழுது அதை இவரால் போய் ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இவருக்கு போதுமான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். சோ இதை நீதிமன்றமும் கருத்தில் எடுக்க வேண்டும், ட்ரையல் கோர்ட்டும் கருத்தில் எடுக்க வேண்டும், தமிழக அரசும் கருத்தில் எடுக்க வேண்டும். உடனடியாக அவருக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் அவரால் போய் எவிடன்ஸ் கண்டிப்பாக கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சோ அதனால அவருக்கான பாதுகாப்பை அரசாங்கம் உடனடியாக ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்காக நன்றி திரு ஜெயராமன். அடுத்ததாக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த சுந்தர்ராஜன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சுந்தர்ராஜன். சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. அதாவது தன்னோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. அதிமுக ஆட்சி காலத்துல இந்த கிரானைட் ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வெளிக்கொண்டு வராரு. தற்போது 2023 எனக்கான பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதிமுக திமுக 2 அரசுகள்லையுமே அவருக்கு பாதுகாப்பு இல்லை, அவருக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க?
அதாவது கிட்டத்தட்ட அந்த கிரனைட் ஊழல் வந்து தமிழ்நாட்டை உலுக்கியதுன்னே சொல்லலாம். பல லட்சம் கோடி ரூபாய் வருமானம் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருந்தது. அதை வந்து ஒரு அரசு ஒரு குழுவாக, நீதிமன்றத்தின் உத்தரவின்படி ஒரு குழுவாக சென்று மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த திரு சகாயம் அவர்கள் வந்து அது நடைபெற்ற பல்வேறு முறைகேடுகளை வந்து வெளிக்கொண்டாங்க. நம்ம வந்து அங்கே பார்த்தோம், அவர் வந்து அங்க அந்த பக்கத்துல இருக்கின்ற பகுதியிலே படுத்து உறங்கி அந்த விஷயங்களை வெளிக்கொண்டதெல்லாம் நம்ம வந்து அந்த கடந்த ஆண்டுகளை நம்ம வந்து தொடர்ச்சியா பார்த்தா வர்றோம். அந்த அறிக்கையின் தொடர்பாக கொடுத்த அறிக்கையின் தொடர்பாக வந்து அவருக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல் நிச்சயமாக வந்து இருக்கும். அதற்காக அவருக்கு பர்சனலான செக்யூரிட்டி வந்து கொடுக்கப்பட்டுச்சு, அவருக்கான ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அதை விலக்கி கொண்டிருப்பது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் அவ்வளவு பெரிய ஒரு ஊழலை வந்து வெளிக்கொண்டிருக்காரு. அதில் சம்பந்தப்பட்டவரெல்லாம் யார் யார் என்று தமிழ்நாட்டுக்கே தெரியும். எவ்வளவு பெரிய செல்வாக்கு மிக்கவர்கள், எதை செய்வதற்கும் துணிந்தவர்கள் என்று தமிழ்நாட்டுக்கு வந்து தெரியும். அப்படிங்கிறப்ப வந்து அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வந்த பொறுப்பு வந்து அரசுக்கு வந்து, அது சகாயத்துக்கு மட்டுமல்ல, இதே போல் யார் ஊழலை வெளிக்கொண்டாலும் அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய வந்து அரசோட பொறுப்பு. அதனால் அவருக்கு தேவைப்படுகின்ற என்ன பாதுகாப்பு கொடுத்திருந்தார்களோ அதை மறுபடியும் தமிழக அரசு கொடுக்க வேண்டும் நான் கோருகிறோம். விலக்கி கொண்டிருப்பதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இணைப்பில் வந்து கருத்துக்களை பரிந்துரைமைக்காக நன்றி. அடுத்ததாக நம்முடைய இணைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு முகிலன் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு முகிலன். சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சுற்றுச்சூழலுக்கு ஆதரவாக ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பவர்கள், தொடர்ந்து ஒரு அநீதியை வெளிக்கொண்டு வருபவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கே அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படிங்கிறது தொடர்ந்து நீண்ட காலமாக இருக்கிற ஒரு சூழல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப சகாயம் IAS அவர்களோட குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? அவருக்கு பாதுகாப்பு அரசு கொடுத்திருக்கணும் அப்படிங்கிற கருத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க? இது மிகச் சரியானது. காரணம் வந்து சகாயம் அவர்கள் வந்து இப்போ பாதுகாப்பு விளக்கிறது மட்டுமல்ல, 2012 அவர் வந்து 16,000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்குதுன்னு தொழில்துறை செயலாளருக்கு அறிக்கை கொடுத்து அவர் மாவட்ட ஆட்சித்தலைவராக, மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்து பணிமாற்றம் செய்யப்பட்ட பொழுதே அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கப்படல. அவர் வந்து அதுக்கு பின்னாடி கைத்தறித்துறையில் இருந்தாரு, இப்படியெல்லாம் கொடுக்கல. அதற்கு பின்னாடி உயர் நீதிமன்றம் வந்து அவரை குழுவாக நியமித்த பொழுதுதான் அவருக்கு வந்து பாதுகாப்பு கேட்டு நீதிமன்றம் தான் அவருக்கு பாதுகாப்பு வழங்குச்சு. சகாயம் அவர்கள் வந்து உயர் நீதிமன்றம் நியமித்த ஆய்வு செய்யும் பொழுது நாங்க வந்து சகாயம் ஆய்வுக்குழு ஆதரவு இயக்கம் என்ற பெயரில் அவரோடு ஓராண்டு காலம் உடன் இருந்து பல்வேறு சாட்சிகளை கொண்டு வர உதவணும். அப்ப எங்களோடு எங்க குழுவில் இருந்த பல்வேறு சாட்சிகளை கொண்டு வர உதவிய அஜிதாப்பட்டி ரவிச்சந்திரன், அதே போல பிணங்கள் புதைத்ததை காட்டி கொடுத்த சேவர் கொடியோன் போன்றவருக்கெல்லாம் சகாயம் சாரே நீதிமன்றத்தில் சொல்லி பாதுகாப்பு வாங்கி கொடுத்தார். ஒரு சாட்சிக்கே அந்த அளவுக்கு இருக்குதுன்னா இந்த ஆய்வை முழுமையாக நடத்தின சகாயம் அவர்களுக்கு எவ்வளவு 1,11,000 கோடி ஆதாரபூர்வமாக முறைகேடு நடந்திருக்கிறது என்று உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்த அவருக்கு பாதுகாப்பு வழங்கி இருக்க வேண்டும். அந்த பாதுகாப்பு தற்போது அரசு விலக்கிக் கொண்டது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அவலமான செயல் என்று நாங்கள் பார்க்கின்றோம். காரணம் இன்னைக்கு நமக்கு தெரியும், சாதாரண கல்குவாரி முறைகேடை சுட்டிக்காட்டியதற்காகவே இங்க புதுக்கோட்டையில ஜக்பர் அலி அவர்களும், கரூர்ல விவசாயி ஜெகநாதன் அவர்களும், திருநெல்வேலியில காவல் கிணறுல மணி அவர்களும் கொல்லப்பட்டதும், அதே போல இங்க தூத்துக்குடி மாவட்டத்துல கிராம நிர்வாக அலுவலர் லூது பிரான்சிஸ் கொல்லப்பட்டது எல்லாமே இப்ப சமீப காலத்துக்குள் நடந்தது. அது மட்டுமல்ல, கடந்த ஆண்டு புதுக்கோட்டை இலுப்பூர்ல வந்து கோட்டாட்சியர் அவர்கள் வந்து மணல் குவாரியை வந்து முறைகேடை கண்டுபிடிச்சதுக்காகவே அவர் மேல வாகனம் ஏற்றிக் கொள்ள முயற்சி பண்ணாங்க. இப்படியான நிலையில கனிம கொள்ளையை சுட்டிக்காட்டுவதற்குரிய சமூக ஆர்வலர்களுக்கும் பாதுகாப்பில்ல, அரசு அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பில்ல, பல பத்திரிகையாளர்களும் தாக்கப்பட்டிருக்காங்க. இப்படியான நிலையில 1,11,000 கோடி முறைகேட்டை ஓராண்டு காலம் முழுக்க தன்னுடைய முழு நேர வேலையாக வைத்துக் கொண்டு உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அறிவுறுத்தபடி ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்த சகாயம் அவர்களுக்கு பாதுகாப்பு விலக்கி கொண்டது என்பது மிக மிக துரதிர்ஷ்டவசமான. இப்போ இந்த விஷயம் நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு, விரிவான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிற இந்த நிலைமையில சகாயம் அவர்களுக்கு அச்சுறுத்தல் தருவதனால இந்த விஷயத்துக்குள்ள என்ன மாற்றம் நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சார், நீங்க சாதாரண விஷயம் சார், நீங்க வந்து ஒரு வழக்கு இப்ப வந்து பல வழக்கில் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஒரு அச்சுறுத்தல் உண்மையை சொல்ல விடாம தடுத்தாவே அதுல எத்தனை மாற்றங்கள் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த விசாரணை வந்து வருதுங்கிறது இப்ப வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு அவர் உயர் நீதிமன்றத்துக்கு கொடுத்த அறிக்கை முழுமையான வகையில வரும் பொழுது, இப்ப ஏன்னா இங்க வந்து மதுரையை பொறுத்த வரைக்கும் கிரானைட் குவாரி நடத்தியது இன்னைக்கு தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நடத்தியிருக்காங்க. ஒலிம்பியா கிரானைட் என்பது அழகிரி அவருடைய பையன் தயா அழகிரி அவர்கள் அந்த குவாரி நடத்தியிருக்காங்க. பிஆர்பி மட்டுமல்ல,
இப்படி ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நேரடி தொடர்பு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவருடைய குழு சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு நெருக்கடிகளை எதிர்கொண்டார் என்பது அந்த ஆய்வுக்குழு காலத்துல தெரியும். ஒரு சுடுகாட்டுல ஒரு பணத்தை புதைச்சிருக்காங்க, அதை ஆய்வு செய்யணும்னு சொல்லி 2 நாள் ஒரே இடத்துல படுத்திருந்துதான் அவரால் அதை செய்யவே முடிஞ்சது. அப்படி ஒத்துழைப்பு இல்லாத நிலைதான் அன்றைய கட்சி நிலையே. அப்ப இன்னைக்கு இந்த விஷயங்களை நேரடியா ஆளுங்கட்சியே சம்பந்தப்பட்டிருக்காங்க. அப்ப அவருக்கு பாதுகாப்பு இல்லாம அவர் எங்க போக முடியும்? இப்ப நாங்கெல்லாம் இருக்கோமோ ஒவ்வொரு நாளும் நாங்க இன்னைக்கு எங்க உயிர் இருக்குதாங்கிற கேள்வியோட தான் நாங்க இயங்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அது நீதிமன்றம் நியமித்த குழுவினுடைய அதிகாரிக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் இருக்கிறது என்ன அர்த்தம் இருக்குதுங்க? இங்க சும்மா எதையோ சொல்றதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிறது காரணம் இல்லாம. ஆனா இந்த மண்ணை பாதுகாக்கணும், மக்களை பாதுகாக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும், தமிழ்நாட்டு வளத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அறிக்கைக்காக அவர் என்ன கேட்கிறாரு? நான் அறிக்கை கொடுத்திருக்கேன், அறிக்கை கொண்டு வந்து பெரிதாக விசாரணைக்கு வந்தோன்னா எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கேட்கிறாரு. அது உண்மையா பொய்யா? சாதாரண கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி? இந்த தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க நிலைமை எனக்கு தெரியும். ஜகூர் அலி சொன்னார், அறிக்கை கொடுக்கிறாரு, மாவட்ட ஆட்சியர் 17ஆம் தேதி நான் போராடுவேன்னு சொல்றாரு, 17ஆம் தேதி படுகொலை செய்யப்படுறாரு. இங்க ஜெகநாதன் குவாரிய கரூர்ல மூடுறாரு, என்ன கொள்றதுக்கு ஆள் வந்துட்டாங்க, இன்னைக்கு சாயந்தரமே கொல்லப்படுறாரு. இப்படி நடந்துட்டு இருக்குங்க. இங்க அப்ப இருக்கும்பொழுது சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அது 1,11,000 கோடி. நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு பட்ஜெட்டில் 3/4 ஒரு பங்கு அப்படியான முறைகேடு நடந்திருக்கிறத ஆதாரபூர்வமா சொல்ல வரும் பொழுது என்ன வேணாலும் நடக்கு. என்ன இது அப்படியான நிலையில அவருக்கு பாதுகாப்பு கொடுக்காம வெறும் விசாரணைக்கு மட்டுமல்ல, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அரசுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அரசு ஏன் அதை மறுக்குது? நிச்சயமா இது சம்பந்தமா நடந்த தொடர் கொலைகளை, தமிழகத்தில் நடந்த கொலைகளை சம்பந்தப்படுத்தி இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை நீங்க முன் வச்சிருக்கிறீங்க. நன்றி முகிலன். சகாயம் ஐஏஎஸ் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கிரானைட் ஊழல் தொடர்பான மிகப்பெரிய விசாரணையை நடத்தி அது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தவர் சகாயம் ஐஏஎஸ். சில ஆண்டுகளுக்கு முன்பு விருப்ப ஓய்வும் பெற்றிருந்தார். பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதால் நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கில் தன்னால் ஆஜராக முடியவில்லை என்று தற்போது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். போலீஸ் பாதுகாப்பை தமிழக அரசு தன்னிச்சையாக விலக்கிக் கொண்டதாகவும் சகாயம் ஐஏஎஸ் கூறியிருக்கிறார். சகாயத்தின் புகார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது தமிழ்நாடு அரசு என்று தற்போது கேள்வி எழுந்திருக்கிறது. உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்தின் குற்றச்சாட்டின் மீது அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மதுரையில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக கிரானைட் ஊழல் நடப்பதாக ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை கூறியிருந்தார் அப்போது ஆட்சியராக இருந்த சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். அது தொடர்பான விரிவான விசாரணையையும் நடத்தி நீதிமன்றத்தால் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டு அவர் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்தார். தற்போது அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லை, உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக புகார் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், தற்போது சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதா புகார் தெரிவிச்சிருக்கிறாரு. பலரும் இது தொடர்பான கருத்துக்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. தற்போதைய நிலை என்ன? கூடுதல் விவரம். சகாயம் ஐஏஎஸ் தெரிவிக்கும் பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு அடிப்படையில் தான் கிரானைட் ஊழல் முறைகேடு தொடர்பாக சட்ட ஆணையராக தான் செயல்பட்டதாகவும் அது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்திருக்கிறார். தற்போது மதுரையில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதில் விசாரணைக்காக ஆஜராகுவதற்கும் அதேபோன்று ஒத்துழைப்பு அளிப்பதற்கும் தாம் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் காவல்துறையினுடைய பாதுகாப்பு ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு அவருக்கு துப்பாக்கி இந்திய காவல்துறையினுடைய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதில் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னதாகவே பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது. தற்பொழுது அச்சுறுத்தல், அதாவது இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பதும் வெளியில் பயணம் செய்வதும் தமக்கு பாதுகாப்பு அவசியம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நாம் சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்தோம். தலைமை செயலகத்தில் அவர் இங்கு இல்லை. தொலைபேசி வாயிலாக அவருக்கு அழைக்கும் பொழுது அவரை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இது தொடர்பாக அரசு துறையினுடைய உயர் அதிகாரிகள் கேட்டோம். ஏனென்றால் ஏற்கனவே சகாயம் ஐஏஎஸ் தலைமைச் செயலாளர், டிஜிபி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இது தொடர்பாக கடிதமும் எழுதியிருக்கிறார். தற்போது அவருக்கு பாதுகாப்பு அவசியம் என்றும் கேட்டிருக்கிறார். இது தொடர்பாக தமிழக அரசினுடைய உயர் அதிகாரியிடம் கேட்கும் பொழுது காவல்துறையினுடைய டிஜிபி அறிவுறுத்தல் அடிப்படையில் பொதுவாகவே இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதாவது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி,
ஓய்வு பெற்ற நீதிபதி உள்ளிட்டவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்து அவ்வப்போது ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாகவும் தற்பொழுது சகாயம் ஐஏஎஸ் எழுதியிருக்கக்கூடிய கடிதம் தொடர்பாக காவல்துறை மற்றும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விக்னேஷ், நிச்சயமா ராஜ்குமார், கிரானைட் ஊழல் வழக்கை வெளிக்கொண்டு வந்து தமிழகத்தையே பரபரப்பாக்கியவர் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் தற்போது தனது உயிருக்கு அச்சுறுத்தல், பாதுகாப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.